ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கய்யா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இது வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்கய்யா? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். நிகழ்வு. ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம் ம், அந்த இடத்த டச் பண்ணும்போது. இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிக்காரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா, அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதில் பயணிச்சு அதுக்கப்புறம் அதே அவிட்டத்தில் மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம் இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் ட்ராவல் பண்ணுறது மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம் எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்குது. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறத, அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்குது. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட இவங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். கெட்டது மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்ப செவ்வாய் மாதக்கோள் நடந்துகிட்டே இருப்பார். இப்ப ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்ப நான் சொல்றதே கிட்டத்தட்ட 4 மாசம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்துல பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாசத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலிருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நம்மளை நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா. ஏன்னா இது நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30 ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாதிரி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையாக விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம் ஐயா. மேச ராசி, இந்த மேச ராசிக்கு 127 நாட்கள், ஜூன் 30 ஆரம்பிச்சு நவம்பர் 25 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சார மாற்றம் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இன்னொரு கருத்தையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ நடந்தால் இது அப்ளிகபிள் ஆகும். மற்றவங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் ஏதோ ஒரு சின்ன பீரியட் நடந்தாலும் அந்த எஃபெக்டை அது காட்டுவார். ஒரு சூட்சுமம்னா ஒரு 10 நாளைக்கு கூட வரும் ஏதோ ஒரு திசை புத்தியில். அதனால் இது ஒரு பாயிண்ட் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா, லாபத்தில் இருக்கார் ராகு, எனக்கு வந்து ராகு திசை நடக்குது, அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் சரிதான். பட் வந்து இப்போ இந்த செவ்வாய் சாரம் வாங்கும்போது அந்த இயற்கை பகைமை இருக்கு இல்லையா, கான்ட்ரடிக்ஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதன் மூலமாக என்ன வர்றாரு அப்படின்னா நேச்சரை மாத்துறாரு. இப்போ வந்து ஒரு ஐடி இன்ஜினியர் வந்து அவர் பாட்டுக்கும் பூமிங் ஆகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு டெவலப் ஆகிட்டே போகிறார். இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், திடீர்னு வந்து அவர் ஏதோ ஒரு ஃபால்ட்டை பண்ணிடுவார், அவரை அறியாமலே தவறு செஞ்சிருவார் அவருடைய சிந்தனையில். அப்போ அந்த சிந்தனையில் வரக்கூடிய தவறு என்ற வகையில் மேசத்துக்கு நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். என்ன தவறு அப்படின்னா, நாம் ஒரு அசால்ட்டாக இருந்து ஏதோ ஒன்று ரொட்டீனாக பண்ணுறது தானே அப்படின்னு பண்ணதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சுன்னா அதனால கொஞ்சம் பேர் கட்டுறது, ஒரு அவமானப்படுறது, இது ஒன்று ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்து ஹெல்த்து, அடுத்தது வந்து விபத்து. இவ்வளவு தான் நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ நீங்கள் இதே ஐடி இன்ஜினியருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மைன்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது வந்து விபத்தாக மாறும். ஒரு எரருங்கிறது ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி தயார் பண்ணுறதுல ஒரு இடத்துல மிஷினரி, ஹைடெக் மிஷினரிஸ் யூஸ் பண்ணும்போது அங்கே வேறு மாதிரி இது. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம், ராகு வந்து ஒரு காற்று கிரகம். அப்போ இது மாதிரி எஃபெக்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தவறுகள் வரும், விபத்துகள் வரும். தன்னுடைய நிலைமையில வந்து சீற்றத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க. மெயின் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னன்னா, படபடப்பு பரபரப்பு வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்துல ராகு வராரு, ஏற்கனவே இவங்க ராசி அதிபதியே ஒரு அவசர கொடுக்குன்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது தப்பான சுபாவம். ஆமா, அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துருவாங்களா? தப்பான முடிவுகள், தப்ப செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தப்பான முடிவுகள், அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்றது. அதுல மட்டும் கவனமா இருக்கணும், ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும், கருவிகளில் கவனமா இருக்கணும். இவ்வளவுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். சிறப்புங்க. கடந்த காலத்துல இருந்த அந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருமா? இப்ப ராகு செவ்வாயினாலே கடனுக்குண்டான ஆதிக்கம் பெற்ற கிரகம். இப்போ வந்து பாருங்க, 11ஆம் இடம் என்பது 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு. அப்போ 6ஆம் வீடுக்கு இப்போ 6ஆம் வீடுங்கும்போது அதை வந்து கேன்சல் பண்ணுது. அதனால் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வெற்றியை கொடுக்கும். ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் செவ்வாய் 8-12 இருந்தால், அல்லது ராகுவோ 8-12 இருந்தால், 8-12 தொடர்பில் இந்த 2 கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா 11ஆம் இடம் நீங்க கேட்குற கேள்விக்கு உண்டான பாவத்துக்கு இது பாசிட்டிவ், நோ ப்ராப்ளம். எதுக்கு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு தான் நெகட்டிவ். தாயாருக்கு, வாகனத்துக்கு. அதனால தான் நான் வாகன விபத்தை வலியுறுத்தி சொல்கிறேன். 2வது வீடு கட்டுறது, கட்டடம், இடம், இது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பொறுமையாக. தொழில் சார்ந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து பணம் போட்டு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கலாங்களா? தொழிலுக்கு வந்து ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கும்,
அகலக்கால் வைக்காமல் போய்க்கணும். அஷ்டமாதிபதி அல்லவா செவ்வாய். அப்போ அந்த எட்டுக்குடையவனுடைய வேலை என்ன பண்ணும்னா, அடிக்கடி விரயங்களை பண்ணி பத்தலை, பணம் பத்தலை, கடன் வாங்கு, ஏதோ ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். டிலே இன் ப்ராக்ரஸ். அது மட்டும் பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். திருமண வாழ்க்கை அது எப்படிங்க இருக்கு? திருமண வாழ்க்கைக்கு இப்போ இந்த செவ்வாய், நான் இதே பாயிண்ட் தான், ராகுவும் செவ்வாயும் 6, 8, 12 இருக்கக்கூடாது. இருந்தால் திடீர் பிரச்சனைகள், சண்டைகள், ஒருவருக்கொருவர் பிரச்சனை வரும். ஏன்னா ராகு தாங்க மேசத்துக்கு மனசு. 3ஆம் வீட்டில் தானே ஒரு நட்சத்திரம் இருக்குது, 7ஆம் வீட்டில் தானே சுவாதி இருக்குது, 11ஆம் வீட்டில் தானே சதயம் இருக்குது. இப்போ அவருடைய நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸ் போகிறார். அவங்கவுங்க நட்சத்திரம் இருக்கிற இடம் தான் அவங்களுக்கு சொந்த வீடு மாதிரி. அதிலிருந்து ரிவர்ஸ் போனால் தன்னுடைய ஆற்றலை கெட்ட ஆற்றலாக வெளிப்படுத்துவார். அப்போ என்ன ஆகும்? கணவன் மனைவி உறவு, சகோதர வழி உறவு, நண்பர்கள் வழி உறவுலையெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நடந்துக்கும். யாருக்கெல்லாம் ராகு செவ்வாய் திசாபுத்தி நடக்கும், சண்டைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு. சிறப்பு. திருமணத்தை பேசிட்டோம். அதே மாதிரி வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்குங்களா? அது நாம் திசாபுத்தி ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்தவங்களுக்கு ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போதே நடந்திருக்கும். இப்போ இதுக்கு முன்னே இந்த மாறுறதுக்கு முன்னால் ஜூன் 30க்கு முன்னாலேயே பாசிட்டிவாக நடந்தவங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ கொஞ்சம் மைனஸ் ஆற்றலாக போயிட்டுருக்கார் இல்லையா, இதில் கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகும். சிறப்பு ஐயா. இப்போ ஒரு கிரகம் 2 விஷயத்தை பண்ணுங்களா, இல்லை ஒரே விஷயத்தை பண்ணுமா? அதான் அகம் சார்ந்த விஷயம் மட்டும்தான் பண்ணுமா, இல்லை புறம் சார்ந்த விஷயம்? அவரவர்கள் ஜாதகத்தில் என்ன அதிகாரம் வாங்கியிருக்கோ அந்த வேலையை செய்யும். அகம் சார்ந்து அதிகாரம் வாங்கியிருந்தால் அகம் சார்ந்து பண்ணும், புறம் சார்ந்து அதிகாரம் வாங்கியிருந்தால் அந்த மாதிரி பண்ணும். மொத்தத்தில் 11ஆம் இடம்ங்கிறது என்னங்க? மேசத்துக்கு அகம் சார்ந்த பாவகம். ஜாலியாக இருக்கிறது. ஆமாம், சந்தோஷம், வெற்றி, ஒரு வேலையில் திருப்தி, மொத்தத்தில் வெற்றி குறிக்குது. ஆனால் இதில் இந்த வெற்றியில் இந்த அக்ரெசிவ் நேச்சர் 8ஆம் இடத்தை கனெக்டிவ் பண்ணுது. 8ம் 11ம் கனெக்ட் ஆகும்போது தான் இங்கே சிக்கல் உருவாகுது. இவ்வளவு நாள் ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், நல்ல டெவலப் ஆகிருக்கும். ரொம்ப டிக்னிட்டியோடு இருக்கக்கூடியவருக்கு இந்த ஃபால்ட்டு வர்றது, ஒரு அவமானப்படுறதெல்லாம் ஒரு பிரச்சனை தானே. கண்டிப்பாக அதை மட்டும் கேட்க. இந்த வேலை மாற்றம் செய்கிறது, வேற கம்பெனிக்கு ஒரு ரெக்கமெண்ட் வந்திருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போகலாமா இந்த காலத்தில்? முடியாது. போகலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற இடம் பிரச்சனை தாங்க முடியல போகலான்னு நினைப்பாங்கன்னா போகிறதுக்கு தடை பண்ணும். அதுதான் செவ்வாயினுடைய நேச்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். ஃபைட்டிங் டெண்டன்சி வேண்டாம். மொத்தத்தில் சண்டை தானேங்க செவ்வாயின்னா. ஃபைட்டிங் டெண்டன்சியை விட்டுட்டு கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் நம்ம வலியுறுத்தோம். கண்டிப்பாக 2.5 வருஷமா பேசினாலே பிரச்சனையாகுது அப்படிங்கிற மாதிரி தான் மேசராசி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே 12ல் சனி. ஆமாம், நிம்மதி தான், அவங்களுக்கு சந்தோஷம் கூட வேண்டாம், நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த நிம்மதி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? நிம்மதி இப்போ ராகு செவ்வாய் திசை இல்லாமல் வேற திசையெல்லாம் நடக்குதுன்னு வைங்க, சனி கூட விட்டுருங்க. இந்த ராகு செவ்வாய் சனி 3 தவிர குரு திசையோ மற்ற திசைகளோ புத்திகளோ நடக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் பாதிக்காது. அவங்களுக்கு நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும், ஒன்றும் தொந்தரவு. சிறப்புங்கய்யா. இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? மெயினாக வீடு கட்டுறது, சொந்த பந்தங்கள், ஒரு அசால்ட்டாக செய்யக்கூடிய வேலைகள், இதில் ரிஸ்க் எடுக்கிற வேலைகள் செய்யக்கூடாது. அதாவது நான் என்னுடைய இஷ்டத்துக்கு செய்வேன், எனக்கு எல்லா பவரும் இருக்குது அப்படின்னு செஞ்சுட்டு பின்னால் அது ஒரு தகுதிக்கு மீறிய செயல் என்று 4 பேர் சுட்டி காட்டி இவங்களை மட்டம் தட்டுறாங்கன்னு வைங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு வைங்க, அந்த மாதிரி காரியத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூடு வரும். அந்த மூடுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது அக்ரெசிவ் நேச்சர். அதை குறைச்சிட்டாலே இப்போ சிறப்பு. வழிபட வேண்டிய வழிபாடுகள் இருக்குங்க இவங்களுக்கு. இப்போ செவ்வாய் கெட்டவராக இருந்தால் தங்களுடைய ஜாதகத்தில் 8, 12 இந்த மாதிரி மறைஞ்சு செவ்வாய் கெட்டவராக இருந்தால் மெயினாக சிவன் வழிபாடு முக்கியம். இந்த சிவன் வழிபாடுகள் பண்ணுறது முக்கியம். சர்ப்ப வழிபாடுகளையும் பண்ணிக்கலாம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் சர்ப்ப வழிபாடுகளை பண்ணும்போது இந்த ராகுனுடைய ஆற்றலை மேம்படுத்த முடியும். இப்போ செவ்வாய் 2 இடத்துல இருக்குது மேசத்துக்கு, 2, 6, 10லையும் இருக்குது, 3, 7, 11லையும் இருக்குது. மேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பத்தில் இருக்கிற விஷயம் என்ன சொல்லுதுன்னா 3, 7, 11 தான் கனெக்ட் பண்ணுது.
அப்போ மெயினாக குடும்பத்தில் தான் குழப்பத்தை பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நாம் ராகுவை தான் வழிபடணும். சிறப்புங்க. அதுவும் மேசராசி பொதுவா அதிகமா பாத்தீங்கன்னா இந்த உக்கிர தெய்வத்தை புடிச்சுக்கிறாங்க. காளி, வாராகி, பத்ரகாளி, வாராகி, பிடிக்கிறாங்க. இது பிரத்யங்கிரா. பிடிக்கலாமா? ஆமாம் ஆமாம், அது வந்து நல்லது தான். ஓ. அது வந்து பாசிட்டிவ். ம். மேசத்துக்கு ராகு பாசிட்டிவ் தாங்க, ம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ ராகு வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுறாருங்கிறது தான் இப்போ பிரச்சனை. சிந்தித்து செயல்படுவது. அவ்வளோதான். சிறப்புங்க. மறுபடியும் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காரணம் சொன்னீங்க. நன்றிங்க.